தேங்க்யூலோ. உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். இந்த 10வது நாள் உபவாச ஜபத்திற்கு வந்திருக்கிறவங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மீண்டும் வாழ்த்தின வரவேற்கிறேன். கர்த்தர் நமக்கு எப்போவுமே நல்லவராகவே இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம் ஆரோக்கியத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். காலை 5 மணி ஜபத்தில் கர்த்தர் நமக்கு ஆரோக்கியத்தை தருவது அவருக்கு சித்தம், பிரியம் என்று நாம் பார்த்தோம். அவர் ஆரோக்கியத்தின் தேவன். ஜனங்களை ஆரோக்கியமாய் வைப்பதுதான் அவருடைய பிரியம். நம்முடைய சரீரம் கர்த்தரால் கிடைக்கப்பெற்ற ஒரு கிஃப்ட். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அவரால் கிடைக்கும் பலன், கிஃப்ட் அப்படின்னு சொல்லப்பட்டு தேவனுடைய ஈவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்முடைய சரீரம், உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது என்று அறியீர்களா அப்படின்னு கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. ஸோ நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், அவருடைய ஆலயம், அவர் தங்குகிற ஸ்தலம். அவர் தங்குகிற ஸ்தலத்தின் ஆரோக்கியத்தை கர்த்தர் உறுதி செய்கிறார். அவர் தங்குகிற அவர் தங்குகிற ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தின் ஆரோக்கியத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய சரீரம் அவருக்கு சொந்தம். நீங்க சொல்லணும், வியாதி வந்த உடனே நீங்க சொல்லணும், என் சரீரம் கர்த்தருக்கு சொந்தம், ஆகையால் வியாதி என்னை ஒன்றும் செய்ய முடியாது. என் சரீர அவயங்கள் கர்த்தருக்கு சொந்தம், அவருடைய சமூகத்தின் ஸ்தலம். அல்லேலூயா. தேவ சமூகத்தின் ஸ்தலம் என்னுடைய சரீரம். ஆகையால் என்னுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டு. அது நம்முடைய ரைட், உரிமை. ஆரோக்கியம் நமது உரிமை. ஸ்தோத்திரம். நீங்க உங்க வீட்டை கட்டிட்டு நீங்களே உங்க வீட்டை இடிப்பதில்லை அல்லது அழிப்பதில்லை. நீங்களே உங்க வீட்டிற்கு ஒரு தீங்கு விளைவிக்கிற மாதிரி எதுவும் யாரும் செய்யறதில்லை. கர்த்தர் நம்மை கட்டுகிறவராய் இருப்பார். ஆனால் கர்த்தர் நம்மை கட்டுகிறவராய் இருக்கிறாரா? அவர் நம்மை கட்டுகிற தேவன், நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறவர், சரீரத்தை கட்டுகிறவர், வளர்ச்சிக்கு காரணர். எலும்புகள் வளர்கிறதை அவர் கவனிக்கிறார், தசைகள் உருவாகிறதை கவனிக்கிறார், நரம்புகள் உருவாகிறதை கவனிக்கிறார். சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களும் உருவேற்று எழும்புவதை கர்த்தர் கவனித்து அதில் மகிழ்கிறார். அப்படி இருக்கையில் கர்த்தர் நமது ஆரோக்கியத்தில் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆரோக்கியத்திற்கு எதிரி யாருன்னா சாத்தான் தான். சரீரத்தை தொட்டா ஆத்மாவை தொடலாம், ஆத்மாவை தொட்டா சிந்தனையை தொடலாம், சிந்தனையை தொட்டா அப்புறம் ஜீவியத்தை தொடலாம். இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக பிசாசு என்ன செய்கிறான்? நம்முடைய சரீரத்தின் ஆரோக்கியத்துக்கு விரோதமாய் வருகிறான். கர்த்தரோ நமக்கு ஆரோக்கியம் உண்டாயிருக்கும்படி நம்மத்திலே வாசம் பண்ணுகிறார். பிரைஸ் பீ டு காட். ஸ்தோத்திரம். ஆகையால் ஆரோக்கியம் கர்த்தருடையது, ஆரோக்கியம் தேவனுடையது. நமது வாழ்க்கையில அவர் ஆரோக்கியத்தை தருவதே அவருடைய பெரிய திட்டமாய் இருக்கிறது. நாம் காலை தினத்தில் ஒரு வசனத்தை வாசித்தோம். எரேமியா 30:17 அந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை நாம் வாசிப்போம். அவர்கள் நீ தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி. போதும், நீ தள்ளுண்டு போனாய், உன்னுடைய ஸ்தானத்திலிருந்து இழந்து போனாய், உன்னுடைய பலத்தை இழந்தாய். நீ பலத்தை இழந்து வயது காரணமாக, சூழ்நிலை காரணமாக, சில பாவத்தின் காரணமாக, அக்கிரமத்தின் காரணமாக, முற்பிதாக்களுடைய கீழ்ப்படியாமையின் காரணமாக நீ தள்ளுண்டு போனாய். நீ ஆரோக்கியத்தை இழந்தாய், தேவன் கொடுத்த சுக வாழ்வை இழந்தாய், தேவன் கொடுத்த பூரணமான வாழ்க்கை இழந்தாய். தள்ளுண்டவளே, இப்பொழுது கர்த்தர் என்ன சொல்றான்னு சொன்னா, நீ இழந்த ஆரோக்கியத்தை திரும்பவும் நான் உனக்கு தருவேன். We have a hope in Jesus. இயேசுவின் இடத்துல நம்ம ஹோப், நம்பிக்கை இருக்கு. இழந்த யாவற்றையும் திருப்பி கொடுக்க அவர் வல்லவர்.
God will restore your health. படுக்கையில் இருக்கிறீங்களா? இதுவரை செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை இனியும் செய்ய முடியாம இருக்கிறீங்களா? ஹெல்த் வெல்த் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான். எல்லாமே இருந்து ஹெல்த் இல்லை அப்படின்னு சொன்னா பிரயோஜனமே இல்லை. ஒரு பிரயோஜனம் இல்லை. உலகத்திலேயே இருக்கிற பெரிய நஷ்டம் என்னன்னு தெரியுமா? ஹெல்த். நம்ம சரீரத்தின் அவயங்கள் இருக்கு, கை கால். குறிப்பா கை, உதாரணமா ஒரு கை, ஒரு வலது கை. நம்ம வலது கை அதிகமாக யூஸ் பண்றோம். வலது கை அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் எனக்கு வலது கை அப்படின்னு சொல்லுவான். ரைட் ஹேண்ட், ஹி இஸ் மை ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம சரீரத்தில் வலது கை ரொம்ப முக்கியம். யோசித்து பாருங்கள், சிலர் ராத்திரி நல்லா படுக்கிறாங்க, காலையில் எழும்புனா இந்த வலது கை என்ன செய்யல? வேலை செய்யல. வேலை செய்யல என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் விரும்புகிறபடி இந்த கை எனக்கு ஒத்துழைக்கல, நான் விரும்புகிறபடி இது எனக்கு என் கூட வரல அப்படின்னா அது எவ்வளோ பெரிய நஷ்டம், எவ்வளோ பெரிய லாஸ். நேற்று வரைக்கும் எனக்கு இது எவ்வளவு உதவியா இருந்துச்சு. என் சரீர வாழ்க்கைக்கு உதவியான எல்லா காரியத்தையும் அது செய்தது. இதுல தான் சம்பாதித்தேன், இதுல தான் பணத்தை எண்ணுவேன், இதுல தான் நான் வண்டி ஓட்டுவேன், இதுல தான் நான் பிரயாணம் பண்ணுவேன், இதுல தான் எனக்கு ஒன்று சாப்பிடுவேன், இதை வைத்துதான் என்று இருந்த பொழுது ஒரு கைதானே அப்படின்லாம் இல்லை. அப்படி நமது வாழ்க்கையில முக்கியமா எண்ணப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நம்ம இழந்திருந்தால் கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்றார், I will restore your health. நான் உனக்கு ஆரோக்கியத்தை திரும்பவும் வர பண்ணுவேன். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஆரோக்கியத்தின் தேவன். ஆரோக்கியம், ஆரோக்கியம். அல்லேலூயா. ஆகையால் ஆரோக்கியத்துக்கு விரோதமாக பிசாசின் வல்லமையில் இருக்கு என்று நம்ம காலையில பார்த்தோம். அப்போஸ்தலர் 10:38 அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோட கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். சோ பிசாசின் வல்லமைகள் தான் என்ன செய்கிறது? நம்முடைய ஆரோக்கியத்தை தின்கிறது. நம்முடைய பலவீனத்திற்கு பின்பதாக பிசாசின் வல்லமையில் இருக்கிறது. நம்முடைய நோய்க்கு பின்பதாக அந்தகார வல்லமைகள் இருக்கு. சரீரப்பிரமாணமான காரணங்கள் இருந்தாலும், காரணிகள் இருந்தாலும், சரீரத்தில் மாற்றங்கள் உண்டாவதற்கு சரீரப்பிரம காரியங்கள் உண்டாகினாலும் அதை செயல்படுத்துகிறது யாருன்னா பிசாசின் வல்லமைகள், சாத்தானின் வல்லமைகள். அவர் நம்ம சரீரத்தை தொடுறான். யோபுவின் சரீரத்தை தொட்டான். இப்படி அநேக கர்த்தருடைய பிள்ளைகளின் சரீரத்தை தொட்டு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, இந்த முள்ளு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும். அவனுக்கு ஒரு சரீரத்தில் ஒரு பலவீனம் இருந்துச்சு. ஸ்தோத்திரம். பலமுறை விண்ணப்பம் பண்றான். சரீர வேதனையோட தான் அவன் ஊழியத்தை நிறைவேற்றினான். அகால பிறவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அகால பிறவி அப்படின்னு சொன்னா இம்மெச்சூர்டு பேபி, காலத்துக்கு முன் பிறந்த பிண்டம், குழந்தை. காலத்துக்கு முன்பதாக, பிரசவ நாட்களுக்கு முன்பதாகவே பிறந்து அவயங்கள் சரியாக வளராமல் முழுமை அடையாத ஒரு வாழ்க்கை உடையவன் தான் அப்போஸ்தலன் பவுல். ஆனா அவனை கொண்டு எவ்வளவு பெரிய காரியங்களை தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் நடப்பித்தார். நிருபங்களை நிறுவினார், சபைகளை நிறுவினார், நிருபங்களை எழுதினார். அவர் பெரிய கிறிஸ்து இயேசுவுக்கு பின்பு சபைக்கு ஒரு தூணாக கர்த்தர் அவனை மாற்றினார். இந்த நாட்களிலே அகால பிறவை போல உன் வாழ்க்கையை சாத்தானுடைய வல்லமைகள் தள்ளுண்டு போக பண்ணாலும் கர்த்தர் உன்னை உன் வாழ்க்கையில ஆரோக்கியத்தை கொண்டு வர பண்ணுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு விசுவாசத்தோடு நன்றி செலுத்துங்க. அகால பிறவி போல தள்ளப்பட்டாலும் இம்மெச்சூர்டு சைல்டு, ஸ்தோத்திரம். அது தமிழ்ல எப்படி சொல்லலாம்? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காலத்துக்கு முன்பு பிறந்த ஒரு குழந்தை, அது போல சரியான வளர்ச்சி வருவதற்கு முன்பதாக கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட குழந்தை. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களை
கர்த்தர் ஆரோக்கியம் தருகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாத்திராகம புஸ்தகம் 15:20 வசனம் 26 வாசிக்கலாம். யாத்திராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நியமங்கள் யாவையும் கை கொண்டால், கவனிங்க, எகிப்தியருக்கு வர பண்ணப்பட்ட வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். தேவனு ஓகே, நான் உன்னை உன் பரிகாரியாக கர்த்தர். கவனிங்க, எகிப்தியருக்கு என்று நியமிக்கப்பட்ட வாதைகள் நான் உனக்கு வரப்பண்ணேன். கர்த்தருடைய ஆரோக்கியம் என்ன செய்கிறதுனா, எகிப்தியருக்கென்று நியமிக்கப்பட்ட வாதையை, நோயை நம்மிடத்தில் நுழையாதபடி பாதுகாக்கிறது. ஸ்தோத்திரம். உலகத்துக்கென்று நியமிக்கப்பட்ட நோய்கள் இருக்கு. தேவன் நியாயம் விசாரிப்பார், கொள்ளை நோயை அனுப்புகிறார். மனிதன் பாவத்தை செய்கிறதுனால, பாவம் செய்ய 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 செய்ய, அக்கிரமத்தை நடப்பிக்க தேவ கோபாக்கினை அவங்க மேல் வரும் பொழுது ஜனங்கள் என்ன செய்கிறாரு? பேரழிவுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அது துன்மார்க்கனுக்கு நியமிக்கப்பட்ட வாதை அன்றி சீயோன் குமாரத்திகளுக்கு இல்லவே இல்லை, இஸ்ரவேல் புத்திரருக்கு இல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்ல. ஸ்தோத்திரம். நீங்க சொல்லணும், நீங்க பேசணும், விசுவாசத்துல சொல்லணும், இதெல்லாம் நீங்க அறிக்கை பண்ணணும். எதுக்கு எடுத்தாலும் சோதர 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 சோதரன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் சோம்பேறி ஜபம். கொஞ்சம் படிக்கணும், கொஞ்சம் உட்காரணும், வசனத்தை எடுக்கணும், கொஞ்சம் தியானம் பண்ணணும். தியானத்திலிருந்து தான் உங்களுக்கு ஜபம் எழும்பணும். வசனங்களை எடுத்து தியானத்திலிருந்து எழும்பணும். கொரோனா வந்துச்சா, அது எனக்கு இல்லை, அது எனக்கு வரல, அது எகிப்தியருக்கு வரப்பட்ட வியாதி, அது எனக்கு இல்லை. கேன்சரா, அது எனக்கு கிடையாது, அது எகிப்தியருக்கு வரப்பட்டவை, உலகத்தாருக்கு வர பண்ணப்பட்டவை, துன்மார்க்கனுக்கு வரவழைத்த நோய்கள். அல்லேலூயா, எனக்கு கிடையாது. எப்போ சொல்லணும்னா, கேன்சர் அப்படின்னு ரிப்போர்ட் வந்தா பிறகுதான் சொல்லணும். பயப்படக்கூடாது. இது எனக்கு இது இல்லை. டிஸ்வோர்னிங் ப்ரேயர். ஒரு நாள், ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம அதை படித்தோம். டிஸ்வோர்னிங் ப்ரேயர். இது எனக்குரியது இல்லை. அல்லேலூயா. இந்த வியாதி எனக்குரியது இல்லை, இயேசுவின் நாமத்தில் இது எனக்குரியது இல்லை. இந்த நஷ்டம் இயேசுவின் நாமத்தில் எனக்குரியது. எதிர்பாராம ஒரு நஷ்டம் வந்துருச்சுன்னா உடனே கவலையில் அப்படியே சோர்ந்து போகாம எழும்பி நின்று கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசி ஆவியை நிறைந்து ஒரு வசனத்தை எடுத்து, இந்த இழப்பு எனக்குரியது இல்லை, திரும்பவும் நான் இதை பெற்றுக்கொள்வேன் இயேசுவின் நாமத்தில் அப்படி துள்ளி குதித்து எழும்பி பாடி சந்தோஷப்பட்டு கல்வி கூர்னீங்கன்னா இரட்டத்தனையாய் கர்த்தர் திரும்பி கொண்டு தருப்பார். யார் எடுத்துட்டு போனானோ அவனே கொண்டு வந்து டபுள் போர்ஷனை கொடுத்துட்டு போற மாதிரி ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஒரு இடத்துல இழந்தீங்கன்னா இன்னொரு இடத்துல இரட்டத்தனையாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. அப்படி எழும்பி துள்ளி குதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி போய்க்கின்னே இருக்கணும். பிரைஸ் ஆல். அல்லேலூயா. ஆகையால் கர்த்தருடைய ஆரோக்கியம் என்ன செய்கிறது என்றால், எகிப்தியருக்கு ஒன்று நியமிக்கப்பட்ட வியாதியிலிருந்தும், வாதிலிருந்தும், வேதனையிலிருந்தும், கண்ணீரிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறார். நம்மை பாதுகாக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகையால் கர்த்தருடைய ஆரோக்கியம் உலகத்தாரிடத்தில் இருக்கிற தீங்கிலிருந்து நம்மை காக்கிறது. உலகத்தாருடைய தீங்கிலிருந்து நம்மை காக்கிறது. சிலருடைய கர்த்தருடைய சில பிள்ளைகளுடைய வாழ்க்கை உலகத்தாரை போலவே வேதனைப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. விக்கிரக ஆராதனைக்காரர்களுக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாதபடி அவங்க வேதனையில கண்ணீரில இருப்பாங்க. காரணம் என்னன்னு உபவாசம் பண்ணி தேவ சமூகத்துல காத்திருந்து பெற்றுக்கொண்டு அதை என்ன செய்யணும்? பிடுங்கி எரிஞ்சு சுக வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ளணும். சுகவாழ்வு தான் நமக்கு, ஆரோக்கியமானது தான் நமக்கு. வசனம் அப்படி சொல்லுது. இது என்ன சொல்லிருக்கு? வசனம் சொல்லுது இது என்னுடையது அப்படின்னு போராடி ஜெயிக்கணும், சாட்சியா நிக்கணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஆகையால் எகிப்தியருடைய உலகத்தாருக்கு நியமிக்கப்பட்ட வியாதியிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை பாதுகாக்கிறார். அடுத்ததாக 23 யாத்திராகமம் 23:25 வாசிக்கும் பொழுது, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவேன். அப்பத்திலும் தண்ணீரிலும் இருக்கிற தீங்கிலிருந்து, வியாதியிலிருந்து, ஆரோக்கியம் இன்மையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். இப்ப நிறைய வியாதி எங்க இருந்து வருதுன்னா சாப்பாட்டுல இருந்து தான் வருது. விஷம் இல்லாத பொருள் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. காய்கறி வாங்கிட்டு போய் சாப்பிட்றதுக்கே பயமா இருக்கு. காய்கறிலாம் எனக்கு ரொம்ப இஷ்டம். நான்வெஜ்ஜை விட காய்கறி தான் ரொம்ப இஷ்டம். ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டில் வெஜ்ஜி ஸ்பெஷலிஸ்ட் தான் எங்கள் அம்மா. எங்கள் அம்மா வந்து வெஜ்ஜி ஸ்பெஷலிஸ்ட், நான்வெஜ்லாம் கிடையாது. காய்கறிகள் ஒவ்வொரு காய்கறியும் எப்படி எப்படி வைக்கணும்னு விதவிதமாக வச்சு கொடுப்பாங்க சிறு வயதில். அதனால் நாங்கள் அப்படியே பழகிட்டோம். பார்க்கும்போது என்னை பொறுத்தளவில் ஒரு காய் அழகாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிட்ற போல இருக்கும். அவ்வளோ ஆவலாக இருக்கும். ஆனால் இப்போ எல்லாத்துலேயும் என்ன இருக்கு? விஷம், மருந்து, மற்ற உணவுகள், விதவிதமான உணவு, எல்லாத்துலேயும் தீங்கு. இது வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படின்று ஒரு சிலர் பேசுறாங்க. ஒரு பக்கம் வியாதியை உணவு மூலமாக பரப்பி, இன்னொரு பக்கம் மருந்து விற்பனை செய்து, மருத்துவம் ஒரு பிஸ்னஸ், வியாதி பரப்புகிறது ஒரு பிஸ்னஸ். உலகமே என்ன ஆயிடுச்சு? கமர்ஷியலா மாறிடுச்சு, வியாபாரம். ஒரு கூட்டத்தை வியாதியை பரப்ப விடுறாங்க, ஒரு கூட்டத்தை அந்த வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்க விடுறாங்க, இன்னொரு கூட்டத்தை அந்த மருந்தை விற்க செய்யறாங்க. கடைசியில் பள்ளிக்கடாவா இருக்கிறது யாரு? ஜனங்கள். என்னன்னே தெரியல. ஸோ கொரோனா வந்து மனுஷர்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு சேதம் அப்படின்னு சொல்றான். ஊகான் மாகாணத்தில் சைனாவில் இருந்து லேப்ல இருந்து வேண்டுமென்றே வெளியிடப்பட்ட வைரஸ் தான் கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்றான். இன்னும் அதெல்லாம் பயாலஜிக்கல் வார். உலகத்தில் பயாலஜிக்கல் வார்னா இப்படிப்பட்ட நோய்களை ஜனங்களுக்குள்ளே வேண்டுமென்றே பரப்பி மற்ற தேசங்களை அழித்து ஆட்சியை பிடிக்கிறது, தன் வல்லமை காண்பிக்கிறது. இதுதான் பயாலஜிக்கல் வார். மூன்றாவது உலக யுத்தம் வரும் அப்படின்னு சொன்னா, மூன்றாவது உலக யுத்தம் வரும்னு சொன்னா அது பயாலஜிக்கல் வாராகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கொத்தாய் ஜனங்கள் செத்து மடிவார்கள். அரசாங்கம் திணறும், ஒன்றும் செய்ய முடியாது, போட்டுட்டு ஓடிடுவாங்க ஆட்சியாளர்கள். கொரோனாவிலேயே பார்த்தோம். திண்டாடி மக்கள்லாம் நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஜனத்தொகை அதிகமாக இருந்ததுனால பெருசாக பாதிப்பு இல்லை, அவ்வளோதான் விஷயமே. ஆனால் நிறைய பேர் இறந்துருக்காங்க. சின்ன நாடுனா அது ஒரு பெரிய பாதிப்பாக தெரியும். இந்தியா போன்ற நாடுகள்லாம் பெரிய பாதிப்பாக இல்லை. ஸ்தோத்திரம். இப்போ 140 கோடி ஜனங்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க போல. ஒரு 40 கோடி செத்தா கூட இந்தியாவுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பு. 100 கோடி இருக்கே, போதாது. அவன் ஜாலியாக உட்காந்துட்டு ஆட்சி செஞ்சுட்டு போயிடுவான். 40 கோடி மக்கள் சொல்கிறேன், அது எவ்வளோ பெரிய எண்ணிக்கை. அதே மாதிரி ஒரு சின்ன நாட்டில் வந்து ஒரு 40 லட்சம் இறந்தாலும் அது ஒரு பெரிய பாதிப்பு. இலங்கையில் ஒரு 40 லட்சம், ஒரு 1000 பேர் இறந்தாலும் பெரிய பாதிப்பு. சென்னையில் இல்லையா, இலங்கையில். ஸ்தோத்திரம். ஆகையால் பிரியமானவர்களே, அப்பத்தில் தண்ணீரில் இந்த உலகத்தின் அதிபதியான சாத்தான் மரணத்தை வைத்திருக்கிறான், அழிவை வைத்திருக்கிறான். அப்பத்தின் மூலமாய் வியாதியை பரப்புகிறான், பலவீனத்தை பரப்புகிறான். ஸ்தோத்திரம். ஜனங்கள் நம்பி இருக்கிற ஆதரவு. அப்பம் என்றால் ஜனங்கள் நம்பி வாழுகிறதான ஆதரவு. அப்பம் என்னும் ஆதரவு ஹோல் அப்படின்னு வசனம் சொல்லுது. நம்பிக்கை துரோகம். யாரை நம்பங்களோ அவங்களை வைத்தே பிசாசு நம்ம வாழ்க்கையை அழிப்பான்.
யாரை நம்புறோமோ அவங்கள வைத்தே சாத்தான். அதனாலதான் கர்த்தரையே நம்பணும், யாரையும் நம்பக்கூடாது. நேசிக்கணும், அது வேற. அதை நம்புறதை யாரெல்லாம் நம்பணும்? கர்த்தரைத்தான் நம்பணும். ஸ்தோத்திரம். ஆகையால் கர்த்தர் உணவு மூலமாக, தண்ணீர்ல, உணவுல, புசிக்கிறதுல இருக்கிறதான வியாதியிலிருந்து விலக்கி நமக்கு ஆரோக்கியத்தை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக உபாகமம் 7:15 வாசிக்கும் பொழுது, உபாகமம் 7:15, உபாகமம் 7:15 வாசிங்க. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற, கவனிங்க, கொடிய நோய்களிலிருந்து பண்ணாமல், கொடிய நோய்களிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். கொடிய நோய் இருக்கு. கொடிய நோயினா பாதுகாக்கவே மருந்தே இல்லாத நோய், அதுக்கு பேர் கொடிய நோய். மரணத்துக்கு எதுவான நோய், அதுக்கு பேர் தான் கொடிய நோய். இந்த நோய் வந்துருச்சுன்னா சாவு நிச்சயம் அப்படிங்கிற நோய் கொடிய நோய். கர்த்தர் கொடிய நோயிலிருந்து நமக்கு ஆரோக்கியத்தை தருகிறார். கொடிய நோயிலிருந்து. ஸ்தோத்திரம். ஐயோ பாம்பு கடிச்சிச்சா அப்படின்னு யாரா சொல்லுவாங்க. பாம்பு கடிச்சா என்ன? வேதத்துல எங்களுக்கு ஒரு ஆள் இருக்காரு, அப்போஸ்தலன் பவுல். கர்த்தர் அவனை கொடிய பாம்பு விஷயத்திலிருந்து காத்தார், என்னையும் காப்பார். பிரைஸ் காட், அல்லேலூயா. இந்த நோய் வந்துருச்சா, குஷ்டம் வந்துருதா, குஷ்டரோகம் ஆயிடுச்சா, இதுல இருந்து என்னை காப்பார். கொடிய நோயிலிருந்து அவர் நமக்கு பாதுகாத்து ஆரோக்கியத்தை தருகிறவர். அதான் சொல்லப்பட்டிருக்க. இந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே சொல்லுகிறது, அவர் எல்லா நோய்கள் அப்படின்னா கொடிய நோய்கள் உட்பட எல்லா நோய்கள். சொல்லுங்க, எல்லா நோய்கள், எவ்ரி டிசீஸ், எல்லா நோய்களிலிருந்தும் அவர் எனக்கு வராமல் காப்பார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் பீ டு காட், பிரைஸ் பீ டு காட், பிரைஸ் பீ டு காட், பிரைஸ் பீ டு காட். கொடிய நோய்கள். யாராவது உங்க சரீரத்தில், உங்க வீட்டில், குடும்பத்தில் யாராவது கொடிய நோய் இருந்தாங்கன்னா இந்த வசனத்தை சொல்லி, இந்த கொடிய நோய் எனக்குரியது அல்ல, எனக்கென்று நியமிக்கப்பட்டாலும் எனக்காய் சிலுவையிலே சாபமாகி நோய்களை சுமந்து தீர்த்தபடியினாலே இந்த கொடிய நோயிலிருந்து கர்த்தர் எனக்கு ஆரோக்கியத்தை கட்டளை இடுகிறார் என்று நீங்க ஜெபம் ஒன்றும் கிளைம் பண்ணி எடுக்கணும். இட்ஸ் மைன். I believe in Jesus. இயேசுவில் நான் நம்பிக்கை வைக்கிறேன், இயேசுவை நான் நம்புறேன், இந்த நோயின் அதிகாரம் எனக்கு கிடையாது, கர்த்தர் சிலுவையிலே ஜெயித்தார் அப்படின்னு ஜெபிக்கணும். போராடி ஜெபிக்கணும், சத்தமிட்டு ஜெபிக்கணும், தைரியமாய் ஜெபிக்கணும், அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். உபாகமம் 30:19 சொல்லப்பட்டிருக்கிறது, மரணத்தின் ஜீவனையும் நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஆகையால் நீ ஜீவனை தெரிந்து கொள். வாசிங்க. ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்ன வைத்தேன் என்று. ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு போதும். அல்லேலூயா. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமா இருக்கிறார், ஆகையால் நீ ஜீவனை தெரிந்து கொள்வாயாக. நீங்க தான் தெரிந்து கொள்ளணும், நீங்க தான் சுதந்திரிக்கணும், நீங்க தான் ஆரோக்கியத்தை எனக்கு என்று என்ன செய்யணும்? எடுக்கணும். ஸ்தோத்திரம். நீங்க தான், அதாவது இது ஆரோக்கியத்தை நீங்க தான் சுதந்திரிக்கணும் என்று இந்த வசனம் சொல்லுது.
கர்த்தரிடத்துல இருக்கு, நீங்க தான் போய் எடுக்கணும். அவர் சுகம் அளிப்பார், அவர் கொடுப்பார் அப்படின்ட்டு நம்ம சோம்பேறியா இருக்கக்கூடாது. நீ தெரிந்து கொள், நீ போய் அதை எடுத்துக்கொள், சுதந்திரித்துக்கொள். ஏனென்றால் அவரே ஜீவன். கர்த்தரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாய் இருக்கிறார், ஆரோக்கியமாய் இருக்கிறார். தீர்க்காயுசு, ஸ்தோத்திரம். ஆரோக்கியம் இருந்தால்தான் தீர்க்காயுசு. ஆரோக்கியம் இல்லைன்னா தீர்க்காயுசு இல்லை. அதனால தீர்க்க ஆயுசையும் ஜீவனையும் பெறணும்னா உங்களுக்குள்ள ஆரோக்கியம் உண்டாயிருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். தினந்தோறும் உங்க சரீரத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. நம்ம சரீரத்துக்காக நம்ம எப்போ ஜெபிப்போம்னா வியாதி வந்தா தான் ஜெபம் பண்ணுவோம். இல்ல, டெய்லி ஜெபிக்கணும். உங்க தலைமையில உங்க வலது கரத்தை வைத்து, என் சரீரத்தை முழுவதையும் இயேசுவை ரத்தத்துல நான் மூடி மறைக்கிறேன். எனக்குள்ளே இருக்கிற எல்லா பலவீனத்தையும் இயேசுவை நாமத்துல கடிந்து கொண்டு போ என்று கட்டளை கொடுக்கிறேன். என் சரீரத்தின் அவயங்களை எல்லா வியாதிக்கும் விலைக்கு பாதுகாக்கிறேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். உங்க சரீரத்துக்காக ஜெபிக்கணும், டெய்லி ஜெபிக்கணும். உங்க சரீரத்துக்கு நல்லா சுத்தம் பண்ணி நல்லா பேணுறீங்கல்ல, உலக பிரகாரமாக உங்கள் சரீரத்தை பாதுகாக்கிற மாதிரி கவனிக்கிறத மாதிரி ஸ்பிரிச்சுவலாகவும் உங்கள் சரீரத்தை கவனிக்கணும். இஷ்டம் போல் வாழக்கூடாது, இஷ்டம் போல் திங்கக்கூடாது, இஷ்டம் போல் சுத்தக்கூடாது, சரீரத்துக்கு ஆபத்தான காரியங்களெல்லாம் செய்யவும் கூடாது, பாவம் செய்யக்கூடாது, மதுபானம் குடிக்கக்கூடாது, வேசித்தனம் பண்ணக்கூடாது, புகை பிடிக்கக்கூடாது, வெத்தலைப்பாக்கு போடக்கூடாது, பாக்கு போடக்கூடாது, பான் போடக்கூடாது, போதை வஸ்துக்கள் பயன்படுத்தக்கூடாது. ஸ்தோத்திரம். பாலி இச்சைகளுக்கு விட்டு விலகி ஓடணும். சரீரத்தை கெடுக்கிற எல்லாவற்றையும் நீங்க விலகி பாதுகாக்கணும்னா நீங்க உங்க சரீரத்தை பாதுகாக்கும்படி கர்த்தருடைய ரத்தத்தில் மூடி வரைத்து நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. சரீரத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, இது ஒன்றும் தப்பு இல்லையே. சில விழிப்புணர்வு நமக்கு இல்லாததுனாலதான், அதை நம்ம செய்யாததுனாலதான் பிசாசு அவன் வல்லமையினால வியாதி கொண்டு வந்துட்டு நம்மளை உண்டுலன்னு ஆக்கிட்டு இருக்கிறான். தினந்தோறும் காலையில் எழும்பின உடனே உங்க சரீரத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை நான் கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சரீரத்தை எந்த வியாதியும் தொடாதபடி வேலி அடைத்து நான் பாதுகாக்கிறேன். ஏற்கனவே பலவீனம் இருந்துச்சுன்னா இந்த பலவீனத்தின் வல்லமை எனக்குரியது அல்ல, இதை கட்டி நான் பாதாளத்தில் தள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். நீங்க உறுப்பியா ஜெபம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். ஏதாவது ஒரு அவயங்கள்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அந்த அவயத்தில் உங்களை வலது கரத்தை வைத்து எண்ணெய் எடுத்து அதை பூசி ஸ்தோத்திரம் பண்ணி ஆவியில் நிறைந்து இயேசு ரத்தம் சொல்லி அதை நீங்க என்ன செய்யணும்? குணமாக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரீரத்தின் ஆரோக்கியத்து, ஏன்னா ஜீவன் நீங்க தான் சூஸ் பண்ணணும், நீங்க தான் செய்யணும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். நீங்க தான் செய்யணும். பிரைஸ் பீ டு காட், பிரைஸ் பீ டு காட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் என்ன செய்கிறார்? ஆரோக்கியத்தை நமக்கு கட்டளையிடுகிறார். நம்ம காலையில் பார்த்தோம், எடுக்க வேண்டாம். 103 சங்கீதம் 103 அவ பாவங்களை மன்னித்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆரோக்கியத்தை கெடுக்கிறதுக்கு அநேக காரணங்கள், அது அதில் முக்கியமானது ஒன்று பாவம். ஸோ பாவத்தை அவர் மன்னித்து அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய வியாதிகளை, நோய்களை குணமாக்கி ஆரோக்கியத்தை தருகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பலவிதமான ஆரோக்கியத்தை கர்த்தர் வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். அதில் இன்னொன்று விஷயம் நம்ம சொல்லிட்டு வரோம், ஆகாரத்தில் ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் ஸ்தோத்திரம். அடுத்ததாக நீதிமொழிகள் 15:4 சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 15:4 ஆரோக்கியமுள்ள நாவு. ஆரோக்கியமுள்ள, ஆமா, ஜீவ விருட்சம். ஆரோக்கியமுள்ள நாவு. ஆரோக்கியமுள்ள நாவு அப்படின்னு சொன்னா ஆரோக்கியமுள்ள வசனம், அதாவது வார்த்தைகள். உன்னுடைய வார்த்தைகளை கூட கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு? ஆரோக்கியமா வச்சிருக்காரு. புலம்பல்ல இல்ல, முனங்கள். வியாதி வந்துருச்சுன்னா வியாதியின் வேதனை தாங்காம சிலர் என்ன செய்யறாங்க? முனங்குதான். வியாதியின் முனங்குதல். வியாதியில முனங்குறது. ஐயோ, ஹாஸ்பிட்டல் சில இடத்துல போனோம்னா ஐயோ ஐயோ.
ஐயோ என்று கதறுகிறார்கள், வேதனையில கத்துகிறார்கள். ஸ்தோத்திரம். வாயின் வார்த்தைகளிலும் கூட கர்த்தர் ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார். துதி வைப்பார், சமாதானத்தை வைப்பார். ஒரு நாவல கூட கர்த்தர் ஆரோக்கியத்தை தருவார். உலகத்திலே நம்ம சொல்ற பெரிய பிரதான பொய் என்னன்னா, யாராவது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டான்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்கேன். அதுதான் உலகத்திலேயே பெரிய பொய். நான் தெரியாம இல்லை, பழக்க தோஷத்தில் ஒருத்தங்கிட்ட துஷ்டி விசாரிக்கிறதுக்கு ஃபோன் பண்ணிட்டு பிரைஸ் லார்ட் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் தான் ஐயோ இந்த நேரத்தில் எதை கேட்டேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்களும் நல்லா இருக்கேன் பாஸ்டர்னு சொல்லிட்டாங்க. துக்கத்தில் இருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு. ஆனால் உண்மையிலே அப்படி இல்லையே. துக்கம், வேதனை, கண்ணீர், ஸ்தோத்திரம், புலம்பல், ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருடைய ஆரோக்கியம் நம்மை ஆளுமையானால் வார்த்தையில கூட தீங்கு காணாதபடி கர்த்தர் சங்கீதங்களினாலும் பாட்டுகளினாலும் நமது நாவை கர்த்தர் நிரப்புவார். பிரைஸ் காட். சங்கீதனாலும் பாட்டுகளினாலும் நாவலும் உங்க வாயின் வார்த்தை கூட ஆரோக்கியமா இருக்கும். நல்லதான் இருக்கும், நல்லதுதான் பேசும், நல்லதான் வசனிக்கும். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். கர்த்தர் நாவை ஆரோக்கியம் உள்ளதாய் மாற்றுகிறார். அது ஜீவ விருட்சம். ஸ்தோத்திரம். அடுத்ததாக எரேமியா 33:6 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். ஆரோக்கியமும் இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆரோக்கியமான சத்தியம். சத்தியத்தையும் நமக்கு எப்படி சத்தியத்தை தர்றாரு? ஆரோக்கியமான சத்தியம். நமக்கு நல்ல ஔஷதமுள்ள சத்தியம், வசனங்கள். ஸ்தோத்திரம். ஆரோக்கியமுள்ள சத்தியம் அப்படின்னு நம்ம புதிய ஏற்பாட்டில் பல இடங்களை நம்ம பார்க்கிறோம். ஆரோக்கியமுள்ள உபதேசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியமுள்ள சத்தியம் அப்படின்னா நமது வாழ்க்கையை கட்டுகிற வசனங்கள், சத்தியங்கள். அநேகரை மாயையான சத்தியத்திற்கு பிசாசு ஒப்பு கொடுத்து பின்மாற்றத்துக்குள்ள தள்ளிக்கிட்டு இருக்கிறான். பாதாளத்துக்கு நேர நடத்திக்கிட்டு இருக்கிறான். சில சபைகள் பாதாளத்துக்கே ஜனங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கு. கர்த்தரை காமிக்காம ஆசீர்வாதத்தையும் உலகத்தையும் உலக மேன்மையும் காண்பித்து அநேகரை பாதாளத்துக்கு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஆரோக்கியம் இல்லாத உபதேசங்கள், ஆரோக்கியம் இல்லாத சத்தியங்கள். ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியும், இப்பெல்லாம் பாவத்தை குறித்து கண்டிச்சு பேசுறதெல்லாம் கிடையாது. அது ஆவியானுடைய வேலை, நம்ம வேலை இல்லைன்னா சிலர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆரோக்கியம் இல்லாத சத்தியம். கர்த்தருடைய ஆரோக்கியம் இருக்குன்னா, சபையில கர்த்தருடைய ஆரோக்கியம் இருக்குன்னா, சத்தியமும் ஆரோக்கியம் உள்ள சத்தியமாய் இருக்கும். நன்மையை கொண்டு வருகிற சத்தியமாய் இருக்கும். நம்மை சுகமாய் பாதுகாக்கிற சத்தியம் உள்ளதாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். குறித்து வச்சுக்கொள்ளுங்கள். நம்ம ஜோமனி முடிக்க போகிறோம். எசேக்கியேல் 47:8 தண்ணீரை ஆரோக்கியமாக்குகிறார். தண்ணீர் அப்படின்னா நமது வாழ்க்கையில நமக்கு நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். தண்ணீர் கர்த்தருடைய ஆவியானவருக்கு ஒப்பிடலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? நம்மை ஆரோக்கியத்திற்கு நம்மை நடத்துகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் ஆரோக்கியம் உள்ள ஆவியானவர். தீங்கா நடத்துறது இல்லை, ஆரோக்கியம் உள்ள ஆவியானவர். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எசேக்கியேல் 47:9 அதே அதிகாரம் 9 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும், ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெல்லாம் உள்ள யாவும். ஆமா, அதாவது தேசத்திற்கு ஆரோக்கியமாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். நீங்க போகிற இடமெல்லாம் நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க.
அந்த இடத்திற்கு நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. வேலை ஸ்தலத்திலையா, குடும்பத்திலையா, தேசத்திலையா, பட்டணத்திலையா, கர்த்தர் உங்களை நதி போல மாற்றி என்ன செய்கிறார்? ஆரோக்கியமாய் மாற்றுகிறார். தேசத்துக்கு ஆரோக்கியம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். மல்கியா 4:12 அவர் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். தேவ சபையில அவர் நம்மை ஆரோக்கியமாய் வைக்கிறார். தேவ சமூகத்துல அவர் ஆரோக்கியமாய் வைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நம்மை ஆரோக்கியமாக்குறது தேவனுடைய சித்தம். ஆரோக்கியமாக்குகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஷபரலமா ஷிகரலமா மரமரலமா ஷிகரதிதினமா. ஜீசஸ், எங்களை ஆரோக்கியப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பலப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியத்தினை நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். புது வாழ்வு எனக்கு தந்தி, புது வாழ்வு எனக்கு தந்தி, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோ. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோ. நோய்களெல்லாம் நோய்களெல்லாம் சுமந்து கொண்டீர், நோய்களெல்லாம் சுமந்து கொண்டீர். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோ. நன்றி 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 என்று நாள்தோறும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பரலோக பிதாவே, இந்த வேலையில உமது பிள்ளைகளை உமது கரத்தை தருகிறோம். சபை ஜனங்கள் ஆண்டவரே, எங்களிடத்துல ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொருத்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இறங்கி நீ தொடுமுடியாய் ஜெபிக்கிறோம். ஆரோக்கியத்தை வரப்பண்ணி அவர் ஆண்டவரே அப்பத்தின் தண்ணீரையும் ஸ்தலத்தையும் பிரயாணங்களையும் ஆண்டவரே பிரயாசங்களையும் குடும்ப உறவுகள் யாவற்றையும் கர்த்தர் ஆரோக்கியத்தை காண கர்த்தர் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சுதந்திரிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாம